ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு தெலுங்கு பொண்ணு உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் இருக்குது. அப்படியே வந்து கார்டனுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்காக வந்து நான் எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் வந்து ரொம்பவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நிறைய ஹார்வெஸ்ட் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து 3 வெரைட்டி போட்டிருக்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் இது வந்து நம்ம ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப கிடைக்கும். இந்த ப்ளூ கலர் வந்து கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காது. இந்த கத்திரிக்காய் தான் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காயில் வந்து நம்ம பச்சடி பண்ணலாம். அப்படியே இந்த வேக வச்சு கடைக்கலாம். சூப்பராக இருக்கும். விதவிதமாக டிஃப்ரெண்ட்டான கர்ரீஸ் வந்து இதில் வந்து நம்ம சமைக்கலாம். ஆனால் வந்து இது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்னால ஒரு 3 காய் மட்டும்தான் வந்திருக்கு. போக போக வந்து இந்த செடியில் நம்ம நிறைய காய் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காவும் நிறையவே வந்திருக்கு. அப்படியே வந்து இதிலவே வெள்ளை கலர் டார்க் ப்ளூ அப்படியே லைட் ப்ளூ அப்படின்னு ஒரு 2 விதமான கத்திரிக்காய் வந்து இதில் வந்திருக்கு. அதுவும் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்ட் நிறைய வரணுன்னா 10 நாளுக்கு ஒரு வாட்டி அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தான எரு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த மண் வந்து கீழே இருக்கிற அடியில் இருக்கிற அந்த மண் வந்து 10 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம லூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து வேர் வந்து கீழே வந்து பறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு நல்லா காய் நல்லா ஒரு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஹார்வெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிப் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காவும் அப்பப்போ தான் வருது. ஆனால் வந்து அப்பப்போ இல்லை, இது வந்து டே பை டே தான் நம்ம கட் பண்ணிடணும். அதனால் வந்து ஹார்வெஸ்ட்டில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது வந்து டே பை டே கட் பண்ணலைன்னா முத்திடும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து டே பை டே வந்து வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணிடுறோம். இன்றைக்கி கத்திரிக்காவும் அப்படியே புளிச்சக்கீரையும் ரொம்பவே வந்திருக்குன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுவே இந்த வேலையை வந்து என்னோடய சொந்த இடம்ல பண்ணணும்னு ஒரு யோசனை. அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம கையோட வந்து நம்ம ஆர்கானிக் வந்து பண்ணுறது ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சாட்டிஸ்ஃபை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நேச்சருக்கு வந்து எப்போவுமே ரிலேட்டடாக இருக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னே சொல்லலாம். எல்லாருக்கும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு செடியாச்சு நம்ம வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதே தான் అని சொல்லலாம். என்னென்னா இப்போ இருக்கிற எல்லா பொருளுமே வந்து கெமிக்கல் இல்லாமல் வராமல் இருக்குது. வருது சாரி கெமிக்கல் கலந்து தான் வருது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கார்டன் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பார்க்கும்போது. எந்த வீட்டில் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த இது ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தது, அதுவும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொய்யாப்பழம் கூட நல்லா வந்திருக்கு. மழை பெஞ்சதுனால வந்து அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 4-5 பழம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். சரி, உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 2 காய் மட்டும் கட் பண்ணுறேன். என்னென்னா அது வந்து காயாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஃப்ரூட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? இப்போ வந்து இது மாதிரி வந்து ரொம்ப பிஞ்சு இருக்குது. அது வந்து நல்ல பழமே ஆகுது. சாப்பிட்டா கூட அவ்வளோ இனிப்பாக இருக்குது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் வந்து அதை பழுத்திச்சுன்னா அதில் வந்து பூச்சி வந்துடுது. ஸோ அதனால் வந்து காயாக இருக்கும்போதே வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாவக்காய் வந்து இருக்குது. பாவக்காவும் நல்லதாக இருக்குது. இங்கே வந்து கத்திரிக்காய், ப்ளூ கத்திரிக்காய் அதான் உள்ளே வந்து மறைச்சிச்சு, அதுவும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து சம்மருக்கு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போய் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். புளிச்சக்கீரையும் இருக்குது, பாவக்காய் இருக்குது. இன்னும் அது 2மே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கீரை வந்து இருக்குது. ஆனால் வந்து கீரை வந்து நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் வந்து கீரை எப்படின்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து
அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ அதனால் வந்து கீரை வந்து அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து கட் பண்ணி சமைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பாவக்காய் இருக்குது, அதுவும் கட் பண்ணிக்கலாம். பாவக்காவும் நிறையவே வருது, போக போக வந்து கிலோ மேலேயே வருது. தாராளமாக ஒரு 3 வீட்டுக்கு சரிப்பட மாதிரி வருது. இதே மாதிரி ஒரு 10 வீட்டுக்கு சரிப்படுற மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லோரும் அப்படியே ப்ளெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நல்ல வீடியோஸ் வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மிங்னால் என்ன யூஸஸ்னால், மெயின் யூஸ் என்னென்னா ஹெல்த்து தாங்க. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி காய் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நான் நம்புகிறேன். என்னென்னா இப்போ இருக்கிற நம்ம இந்த சிச்சுவேஷனில் என்னென்னா நம்மளுக்கு இடம் இருக்காது. ஆசை இருக்கும், ஆனால் வந்து செய்கிறதுக்கு இடம் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்மளுக்கு டைம் கிடைக்காது. இது எனக்கு டைம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது செய்கிறதுக்கு எனக்கு வந்து இடம், டைம் இதெல்லாம் வந்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பார்க்குறேன். அப்புறம் வந்து புளிச்சக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் நம்ம இன்றைக்கி கட் பண்ணிடலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த கார்டனிங் பண்ணுறதுனால. ஆனால் வேலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஹெல்திக்காக நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். இந்த பாருங்கள், புளிச்சக்கீரையும் கட் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்திருக்கு. ஒரு 2 வீட்டுக்கு சரிப்பட மாதிரி புளிச்சக்கீரை வந்திருக்கு. இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். இருந்தாலும் பச்சடிக்கு அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் வச்சுட்டேன் நான், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் பாவக்காய் வந்திருக்கு, அப்புறம் ஒரு 3 விதமான கத்திரிக்காய் வந்திருக்கு. வெள்ளை கத்திரிக்காய், அப்புறம் வந்து ப்ளூ கத்திரிக்காய், அப்புறம் க்ரீன் கத்திரிக்காய், அப்புறம் 2 கொய்யாப்பழம், வெண்டைக்காய் கொஞ்சம், புளிச்சக்கீரை கொஞ்சம். இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பறிக்கும்போது இன்னும் வந்து கீரைங்கள் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து அது கட் பண்ணலை. இருக்கட்டும், அது வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதிர்ஷ்டம் இருக்கணும். எது இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.